எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். எங்க அம்மா எப்படி தலை சீவிச்சு பைத்தியம் மட்டும் தலை சீவிச்சு. சரி அங்கே போய் தலை சீக்கலாம். என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் வந்து வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம்ல, எங்கள் தாத்தா பாட்டி ஊரில் வந்து இன்னைக்கு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருவிழாவுக்கு முன்னாடி நாள் வந்து படுகுளம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது என்னதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஃபர்ஸ்ட் டைம் படுகுளம் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நீங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து படுகொலைலாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாமலும் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து நைட்டு இப்போ என்ன மணி 10 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து வீட்டிலே தூங்க வச்சாச்சு. ஏன்னா தலைச்சம்புள்ள வந்து இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதான். நானும் தான் தலைச்சம்புள்ள, நான் மறைஞ்சு பார்க்குறேன். ஓகேவா? நான் இவங்க எங்கள் மாமா பையன் ஆக்சுவலி ஹாய் சொல்கிறான். இது வந்து எங்கள் தாய் மாமா பையன். நாங்கள் 3 பேருமே வந்து படுகொலை பார்க்கறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஓகேவா? நீங்களும் எங்க கூட வந்து வீடியோவில் வந்து படுகொலைனா என்ன அப்படின்றது வந்து பாருங்கள். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கியாச்சு என்னென்ன வாங்கினதுலாம் தெரில, ஆனால் எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. பன்னு, பிஸ்கெட்டு, சாக்லேட் எல்லாமே வாங்கியாச்சு. ஆமாம், மாமா பசங்க. இவனும் மாமா பையன் தான். இவனுக்கும் வந்து லேஸு அஜய் எல்லாரும் ஒரே மாமா பையங்க தான். ஓகேவா? போகலாம், ஏறுறா. ஊர் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தியா முருகர் ஸ்டில் அழகா மாறுதுமா எல்லா சாமியும். இதுதான் வந்து எங்க போலாமா? இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், பெரிய கொழுவாரி என்ட்ரன்ஸ். என்னம்மா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்கல்ல திருவிழா காமிங்கன்னு, காமிச்சிருந்தா. எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து டைம் பார்த்தீங்கன்னா, டைம் என்ன ஆகுது அக்ஷய்? 11:05 இல்லை, 11:05 ஆகுது. இந்த டைமுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த அது பேர் என்னமோ சொன்னாங்களே, படுகலை பார்க்குறதுக்கு வந்து இப்போ 11:05 நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி போகிறோம். அங்கே போயிட்டு படுகுளத்தில் வந்து என்னென்ன நடக்குதுன்றதுலாம் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? டீ எல்லாருமே வந்து சூப்பராக டீ குடிச்சோம். எப்படா இருக்கு ஆயா போட்ட டீ? சக்கரை தான் கொஞ்சம் அதிகம்ல. தேர் தான் நாளைக்கு வரும். இது வந்து விநாயகர் கோவில். என்னவா தேர் பார்க்க கிளம்பியாச்சா? தேர் பார்க்கன்னு வருது. மயான கொள்ளை பார்க்கறதுக்கு வந்து நடந்து போய் 12 மணிக்கு 12 மணி ஆயிடுச்சா? இரு பார்க்குறேன். 12 மணி தான் ஆகுது. தெரியல, எனக்கு டைமிங் தெரியல. 12 மணிக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இல்லை ஆமாம் வித்தியாசமாக இருக்குது. நானும் வந்திருக்கேன் சின்ன வயசில். பட் வந்து எனக்கு இப்போதான் வந்து எல்லாமே ப்ராப்பராக சொல்கிறாங்க, இது இப்படி அப்படின்னு. ஓகேவா? போகலாம். இதுதான் வந்து என் கோவில், மாரியம்மன் கோவில். தெரியலம்மா என்ன கோயில்னு. யாராவது என்ன தப்பாக நினைக்கிறாங்க. உங்கூர் கோயில்னு சொல்கிறேன், என்ன கோயில் தெரியல, எனக்கு தெரியல. குழந்தையில பார்த்தது இப்போ தான், ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன். டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தியா ரெயின் ட்ராப்ஸ் பண்ணுற மாதிரி. எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. எங்கள் ஆயா, எங்கள் மாமா, அக்கா எல்லாரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. மயானக்குள்ள கூட்டமா இருக்காங்க. சிறப்பை கண்டு
கண்டது கிடையாது, இது வரைக்கும் பேரை குடிச்சது கிடையாது. அவங்க கருப்பா இருப்பாங்களா இல்ல சிவப்பா இருப்பாங்களா நான் பார்த்து கிடையாது. அப்படி சொன்ன உடனே பாட்டா வல்லல கண்ட ஐயா நீ இவ்வளவு சொன்ன பிறகு என்ன பெற்ற தாய் தந்த அவங்க யார் சாமி அப்படி கேட்கின்ற போது உன்னை பெற்ற தாயவரம் கூடிய அப்பா சிவசம்ம உன்னை பெற்ற தந்தவரம் கூடிய அந்த பிரம்மா அந்த பிரம்ம நம்பினால்தான் நீங்க பிறந்தீங்க. எப்படி பண்ணி தெரியுமா? அத போல தோஷம் கொண்டு ஆனந்ததான் தோஷம் கொண்டு ஆடி வராமல் அம்மா எங்கள் மல நாடு அம்மா எங்கள் மல நாடு அம்மா நாங்க வணக்கப்பட்ட சாமி தெரியுமா? அந்த முருக பெருமதான் குலசாமி. அவரை நினைச்சுட்டா நாங்க வழி செய்யறோமா? அது மட்டுமா? அது பச்சை மலை பவள மலை எங்கள் மலை நாடு எங்கள் மலை நாடு அந்த பரம தெய்வமாகின்ற அம்மா எங்கள் தலை உடைந்து தாவரங்கள் போட்டு அம்மா தாவரங்கள் போட்டு அம்மா கங்க பவானி அம்மா அம்மா ராணிமா விடுதுகளை விட்டுபடியாக என் திறமை சொல்லி பாருமா. அம்மா கங்கா பவானி அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இந்த தாயோட நீ சத்துவிடும். அப்படியே தாய்கள் வர போறாங்க. எல்லாரும் என்னை பத்தி சொல்லுவாங்க. அதனால நான் மருத்துவம் ஆமாண்டா. எப்படி பேச முடியும் தெரியுமா? அதெல்லாம் புரியுண்டா. என் பேரை பத்து ஐநூறுப்பா சரி சரிமா மணி அவன் ஆக வேண்டிய வேலை பாடுறான். எதுக்கு கூட்டேன் ஒரு சூரியகத்தி ஒரு சரியா அது ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும். ஒரு சட்டி ஒரு புது மரம் இந்த 4 பொருளையும் கொடுத்தீங்கன்னா நான் தாய் வேறு சேய் வேறா தனித்தனியா பிரிச்சு வந்த வேலையை முடிச்சு ஆக வேண்டிய வேலையை கச்சிதமா முடிச்சிருந்தா இப்போ சாமி வந்து கோவில்லேருந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பாவாடை ராயன் அந்த மாதிரி சாமியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த சூரனை வந்து வதம் பண்ணுற அந்த கீழே படுத்துட்டு இருக்கல சாமி, அந்த சாமியை வந்து வதம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து சுடுகாட்டில் தான் வந்து சாமி வந்து வருது. அதே மாதிரி பெரிய கோழ்வாரியில் இருக்க அங்காளம்மன் சாமி வந்து பேசவே பேசாதான். 3 தலைமுறையாக வந்து சாமி வந்து பேசுகிறதே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சான். ஏன்னா வந்து யாரோ ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அது வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதிலாம் வந்து வச்சு சாமியை வந்து வாய் கட்டி விட்டாங்க அப்படின்னு வந்து எங்கள் தாத்தாலாம் வந்து சொன்னார். ஆனால் அது உண்மை தான். இப்போ சாமி கத்தும்போது கூட சவுண்டாக கத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கத்தாது. வாயை எப்பயுமே சாமி வந்து மூடிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த அங்காளம்மன் சாமி வந்து எங்களோட ஃபேமிலி அதான் நாங்கள் இருக்கோம் இல்லையா, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி தான் எங்கள் நடுத்தாத்தாவுடைய பையன் அவங்களுக்கு வந்து இந்த அங்காளம்மன் சாமி வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அடுத்தது அவர் வந்து அந்த சாமி மறைஞ்சாலும் எங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து அந்த சாமி வந்து வரும். ஆல்ரெடி வந்து ஒரு தாத்தா வந்து சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால வந்து சாமி வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சாமி வந்து எங்களோட மாமா ஒருத்தவங்களுக்கு தான் வந்து மாற்றி விட்டுருக்காங்க.
அதே மாதிரி இந்த அங்காளம்மன் சாமி வந்து கையில் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப வெயிட்டாக ஒரு 7 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி வெயிட் வந்து வச்சுட்டே தான் வந்து சாமி ஆடுவாங்க. இதே மாதிரி யாருக்காச்சும் குறி சொல்லணும் அப்படின்னா வந்து அங்காளம்மன் சாமியே வந்து வேற ஒருத்தவங்க மேலே வந்து வரும். அவங்க மேலே வந்து தான் வந்து சாமி வந்து பேசும். இப்போ வந்து எங்கள் மாமா மேலே வர சாமி வந்து பேசவே பேசாது. அது வந்து அமைதியாக தான் இருக்கும். நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க அது. இதோ வராங்க பாருங்கள். தலையில் வந்து கிரீடம் அதெல்லாம் வச்சுட்டு கையில் வெயிட்டாக ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து அங்காளம்மன் சாமி. இந்த சாமி வந்து எப்பவுமே பேசாது. கூட இருக்க சாமிங்கெல்லாம் தான் வந்து பேசும். அதே மாதிரி யாராச்சும் வந்து குறி கேட்கணும் அப்படின்னா வேற ஒருத்தவங்க மேலே வந்து தான் வந்து இந்த சாமி வந்து குறி சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் வந்தப்பா என்ன 5 இதில் நிறுத்துற 5 ஃப்ளவரில் என்ன முடிச்சியா கோலம்? இன்னும் ஃபினிஷிங் வேணுமா? 15க்கு 8 நடுவில் எதை பண்ணுங்கிற? அது வந்து எக்ஸ்ட்ரா டிசைன். நான் முடிஞ்சுதா? முடிஞ்சு. சூப்பராக இருக்கு. நில்லு எங்கே போகிறா? எடுத்து ஊற்றுச்சு. கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு சாமி வந்தோடனே வீடு